ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருண் நித்யாவை தன் பைக்கில் வீட்டிற்கு அழைத்து சென்றான். மழை மெல்லிய தூறலாக பெய்து கொண்டிருந்தது. நித்யா அவனது இடுப்பை இறுக்கமாக பிடித்து அவனது முதுகில் முகம் புதைத்து அமர்ந்திருந்தாள். அவளது மனம் இப்போது ஒரு அமைதியை உணர்ந்தது. வருணின் அருகில் இருப்பது அவளுக்கு புதிய உலகத்தை தந்த உணர்வை அளித்தது. வீட்டின் வாசலில் பைக் நின்றதும் பார்வதி அவர்களை ஒன்றாக பார்த்து மகிழ்ச்சியில் மூழ்கினார். வருண், நித்யா, 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, உள்ளவாமா என்று கூறி அவளை இறுக்கமாக அணைத்தார். நித்யாவின் கண்கள் கலங்க, அத்தை, என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. ஐயோ நித்யா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி இனிமேல் பேச வேணாம். எப்படியோ நீ வருணை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒன்றா சேர்ந்துட்ட, எனக்கு அது போதும்மா என்று கூறியபடி பார்வதி இருவரையும் உள்ளே அழைத்தார். பூஜை அறையில் விளக்கேற்றி திருநீர் எடுத்து வந்து இருவரின் நெற்றியிலும் இட்டு, இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று கூறி கண்களை மூடி கும்பிட்டார். சரிம்மா, நீங்கள் மேலே ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று பார்வதி கூற, வருண் நித்யாவை பார்த்து புன்னகைத்து அவளை மாடிக்கு அழைத்து சென்றான். அறையின் உள்ளே நுழைந்ததும் வருண் கதவை மூடி சட்டையை கழற்றி படுக்கையில் வைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் சென்று நின்றான். நித்யா கதவை சாத்தியபடி உள்ளே நுழைந்தவள் அவனை பார்த்ததும் ஒரு கணம் தயங்கினாள். ஆனால் அவளது மனதில் அவனை இழந்த நாட்களின் வழி மீண்டும் எழ தயக்கத்தை உதறிவிட்டு வேகமாக அவனை பின்னிருந்து கட்டிப்பிடித்தாள். வருணுக்கு ஒரு நொடி அதிர்ச்சியாக இருந்தது. அவன் உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்வு. இத்தனை நாட்கள் நித்யாவின் தொடுதல் இல்லாமல் அவன் உயிரற்றவனாக இருந்தான். அவளது கைகள் அவனது இடுப்பை இறுக்கமாக சுற்றி இருக்க நித்யாவின் முகம் அவனது முதுகில் பதிந்திருந்தது. வருண் வேகமாக திரும்பி நித்யாவின் முகத்தை பிடித்து வெறித்தனமாக அவள் முகம் முழுக்க முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் அவனது ஏக்கம், காதல், வலி எல்லாம் கலந்திருந்தது. நித்யாவும் அவனை இறுக்கமாக அணைத்து அந்த முத்தத்தில் தன்னை முழுவதுமாக இழந்தாள். இருவருக்கும் மூச்சு வாங்கியது. வருண், என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமாண்டி, உன்னோட சிரிப்பு, பேச்சு, ஓ வாசனை, ஓ முத்தம் எதுவுமே இல்லாமல் நான் செத்துட்டேன்டி. என்னங்க, எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. நான் என்னதான் உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் இல்லாத அந்த வாழ்க்கை ஏதோ இருட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாள் நான் நானாகவே இல்லை. இப்போ உங்கள் கூட இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது தான் என்னையும் நான் ஃபீல் பண்ணுறேன் என்று நித்யா கூறியதும் வருண் நித்யாவின் முகத்தை பிடித்து அவள் உதட்டில் வெறித்தனமாக முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் அவனது ஏக்கமும் காதலும் கலந்திருந்தது. நித்யாவும் அவனை இறுக்கமாக அணைத்து மூச்சு வாங்க அந்த முத்தத்தில் தன்னை மறந்தாள். நித்யா மெதுவாக அவனை பிரிந்து மூச்சு வாங்கி கொண்டபடி, வருண், வருண் போதும் என்று முனகினாள். வருண் மூச்சு வாங்கியபடி, ஏண்டி, ஏன் போதும் என்று கேட்டு அவளை இன்னும் நெருக்கமாக இழுத்து, டாடி நான் உனக்கு அது அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழித்து உங்களை இந்த மாதிரி கிஸ் பண்ணுறேன், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது என்று நித்யா கூற, வருண் நித்யாவை பார்த்து குறும்பாக சிரித்தான். என்னடி, என்ன பண்ணுது, என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு என்று வருண் குறும்பாக கேட்க, நித்யா வெக்கத்தில் முகம் சிவந்து, அதான் சொல்கிறேன்ல ஏதோ பண்ணுதுன்னு என்று சினுங்கினாள். என்னடி, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா
என்று வருண் கேட்க நித்யா மெதுவாக தலையசைத்தாள். வருண் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளது கழுத்தில் வெறித்தனமாக முத்தமிட்டான். நித்யா வழியில் முனகியபடி அவனுடைய பேரை சொல்லி கத்திக்கிறங்கினாள். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக கட்டி அணைத்து முத்தங்களில் மூழ்கினர். அந்த முத்தங்கள் அவர்களின் பிரிவின் வலியை மறக்கடிக்க இருவரின் உடல்களும் ஒருவரையொருவர் நெருக்கமாக உணர்ந்தன. அப்போது பார்வதி இருவருக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே வர அறையின் உள்ளே நித்யா சினுங்கும் சத்தம் கேட்டதும் அவர் சிரித்து கொண்டபடி வேகமாக கீழே இறங்கிவிட்டார். நித்யா வருணை பிரித்து மூச்சு வாங்கி கொண்டபடி, வருண், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்கிட்ட சாஃப்டாக தானே நடந்துப்பீங்க. இப்போ என்னாச்சு என்று நித்யா கேட்க வருண் அவளை இறுக்கமாக பிடித்து, ஏன்னு தெரியலடி, இதெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம் என்று கூறியபடி நித்யாவின் காது மடலை மென்மையாக கடித்தான். நித்யா கிறங்கி போனாள். ஏய், என்னடியாச்சு உனக்கு? இதுக்கு இப்படி கிறங்கிட்ட என்று வருண் கேட்க நித்யா மூச்சு வாங்கியபடி, ஏன்னு தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் கூட இந்த மாதிரி இருக்கேன், அதான் எனக்கு ஏதோ பண்ணுது. ஓ அப்படியா என்று கூறியபடி அவளது சேலையை மெதுவாக விலக்கி அவள் மார்பில் மென்மையாக முத்தமிட்டான். நித்யா உடல் சிலிர்த்து, ஐயோ வருண், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம பாப்பா நம்மளை ரொம்ப கேவலமாக நினைக்க போகுது என்று சிரித்தபடி கூறினாள். வருண் அவளை குறும்பாக பார்த்து, ஏய் பொண்டாட்டி, இப்போ நம்ம பாப்பா வயிற்றுக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேலையை பார்க்கலாமா என்று கூறி அவளை மீண்டும் இழுத்து முத்தமிட ஆரம்பித்தான். நித்யாவின் உடல் அவனது தொடுதலில் துடித்தது. அவனது முத்தங்கள் அவளை முழுமையாக வசப்படுத்தின. வருண் அவளது இடையை மென்மையாக வருடியபடி அவளை மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான். நித்யாவின் மீது வருணின் கைப்பட்டதும் அவள் கூச்சம் தாங்காமல் துடித்தாள். அப்போது வருண் நித்யாவை பார்த்து, ஏய், என்னடியாச்சு உனக்கு? என்னைக்கும் இல்லாமல் எனக்கு ஓவராசனுங்கிற? வருண், ஏன்னு தெரியல, இப்போதான் உங்கள் மேலே எனக்கு லவ் இன்னும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. பொண்டாட்டி, நான் அந்த மாதிரி பண்ணால் உனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுதுன்னா நான் இன்னும் நிறையா பண்ண வேண்டி என்று கூறி அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்து அவளது கைகளை பற்றி முத்தமிட்டான். அப்போது நித்யா வருணின் கண்களை பார்த்து, வருண், உங்களோட இந்த காதல், இந்த முத்தம் எல்லாமே இப்போ எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. இது கலைஞ்சிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு என்று நித்யா கூற வருண் அவளை இறுக்கமாக அணைத்து, பொண்டாட்டி, இது கனவில்லடி, இது நிஜம். அப்படியே கனவாக இருந்தாலுமே நம்ம காதல் என்றைக்குமே கலையாது என்று வருண் கூற நித்யாவின் கண்களில் நீர் துளிர்த்தது. அப்போது வருண் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை மீண்டும் இறுக்கமாக அணைத்தான். அந்த அறையில் அவர்களின் காதல் மீண்டும் பூத்து மழையின் சத்தத்தை மீறி அவர்களின் முத்தங்களும் சிரிப்பும் நிரம்பியது. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தாலும் அவர்களின் மனதில் காதலின் வெப்பம் மட்டுமே இருந்தது. அடுத்த நாள் காலை வீடு மெல்லிய வெளிச்சத்தில் மிளிர்ந்து கொண்டிருந்தது. வருண் கட்டிலில் இருந்து எழுந்து குளித்துவிட்டு ஒரு சட்டையும் ஜீன்ஸும் அணிந்து தயாராகி நித்யாவை எழுப்பினான். பொண்டாட்டி, எந்திரி. ஐயோ டே புருஷா, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன எழுப்புற? பொண்டாட்டி, எனக்கு மட்டும் ஆசையா என்ன? நானும் பார்த்தேன், நீ அவ்வளோ அழகா
நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். உன்னை எழுப்பவே எனக்கு மனசு இல்லடி. ஆனால் டாக்டரை பார்க்க போகணும்ல, அதான் உன்னை எழுப்பினேன். என்னங்க சொல்கிறீங்க? டாக்டரா? அடுத்த மாதம் தானே செக்கப்புக்கு வர சொன்னாங்க, இப்போ எதுக்கு? அது இல்லடி, இத்தனை நாள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீயும் நானும் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு தெரியும், நீ அங்கே சாப்பிட்ருக்க மாட்ட, தூங்கியிருக்க மாட்ட, ஏன் டேப்லெட் கூட எடுத்திருக்க மாட்ட. உனக்கு நான் தானே எப்போவுமே டேப்லெட் போட்டு விடுவேன். அங்கே அதெல்லாம் உனக்கு யார் பண்ணியிருப்பா? நீ ரொம்ப வீக்காக இருப்படி. அதான் டாக்டரை பார்த்து ஒரு சின்ன செக்கப் மட்டும் பண்ணிக்கலாம். வருண், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னால் அங்கே சாப்பிட முடியல, தூங்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் டேப்லெட் கூட எடுத்துக்கல, ரொம்ப வீக்காக தான் இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். சீக்கிரமே பழைய நித்யாவாக மாறிடுவேன். ஏன்னா நான் உங்கள் கூட இருக்கேன்ல. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் போதும், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். சீக்கிரமே தெம்பாயிருவேன். வருண், நீங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும். எனக்கு டேப்லெட், மெடிசன் எதுவுமே தேவையில்லை. என்னோடய ஹீலர், பெயின் கில்லர் எல்லாமே நீங்கள் தான் என்று நித்யா கூற, வருண் நித்யாவை தன் பக்கம் நெருக்கமாக இழுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். ஏய் பொண்டாட்டி, உனக்கு பசிக்கலையா? நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? சரி, ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னடி? அது நீங்கள் தான் என்னை கூட்டி விடணும். யாசை பொண்டாட்டி, அதை தவிர உன் புருஷனுக்கு என்னடி வேலை? சரி எந்திரி, ப்ரஷ் பண்ணலாம் என்று கூறியபடி நித்யாவை அந்த மெத்தையிலிருந்து தன் கைகளில் ஏந்தியபடி தூக்கினான். ஐயோ வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடி, நான் நைட்டு பண்ண வேலையில் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, எப்படி உன்னால் நடக்கக்கூட முடியாது, அதான். யோ புருஷா, இதெல்லாம் நீ என்ன புதுசாக பண்ணுற? எனக்கு அதெல்லாம் பழகிருச்சு, இறக்கி விடு. இல்லடி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நானே உனக்கு ப்ரெஷ் பண்ணி விடுறேன். நானே கூட குளிக்க வைக்கிறேன்டி ஒன்று. ஐயோ, என் புருஷனுக்கு ரொம்ப ஆக்குறதா எனக்கு புரியுது. ஆனால் நீ அதையும் தாண்டி வேற எதுக்கோ பிளான் பண்ணுற. ஆனால் என்னால் முடியாதுப்பா, என்னை இறக்கி விடு என்று அவன் கைகளில் இருந்து நழுவி கீழே இறங்கினாள் நித்யா. அவனை குறும்பாக முதுகில் அடித்துவிட்டு வேகமாக குளியலறைக்குள் சென்றாள் நித்யா. வருணும் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். நாட்கள் நகர்ந்தன. வருணும் நித்யாவும் ஒருவருக்கொருவர் காதலிலும் பாசத்திலும் மூழ்கி அவர்களின் வாழ்க்கை ஒரு அழகிய கனவு போல சென்று கொண்டிருந்தது. நித்யாவின் கர்ப்பகாலம் அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் மகிழ்ச்சியின் உச்சமாகவும் இருந்தது. வருண் நித்யாவை ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து அவளுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். நித்யா கர்ப்பத்தின் சோர்வில் இருக்க வருண் அவளை ஒரு குழந்தை போல பாவித்து அவளுக்கு பிடித்த பழச்சாறு, பழங்கள், சத்தான உணவுகள் என்று எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுத்தான். அவளின் கர்ப்ப காலத்தின் சின்ன சின்ன ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவான் வருண். அவளுடன் அதிகமாக நேரத்தை செலவிடுவது, அவளுக்கு கால் பிடித்து விடுவது, இருவரும் ஒன்றாக அமர்ந்து அவர்களுக்கு பிடித்த பாடலை ஒன்றாக கேட்டு மகிழ்வது என்று அவர்கள் வாழ்க்கை மெதுவாக அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. வருண் அவளை அருகில் உள்ள பூங்காவுக்கு நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்வான். இருவரும் கைகோர்த்து மெதுவாக நடந்து செல்வார்கள். பூங்காவில் காலை பனியும் பறவைகளின் குரலும் அவர்களுக்கு அமைதியை தந்தது. அங்கு விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளை பார்த்து இருவரும் சந்தோஷமடைந்தனர். நடைபயிற்சியை முடித்துவிட்டு பூங்காவில் உள்ள ஒரு மரத்தடியில் இருவரும் அமர்ந்தனர். மரத்தடியில் பச்சை புல்வெளியில் மெல்லிய காற்று முகத்தில் தவள வருண் நித்யாவின் மடி மீது தலை வைத்து படுத்து கொண்டிருந்தான். சுற்றிலும் அமைதி, பறவைகளின் சத்தம் மட்டும் கேட்டது.
வருண் நித்யாவின் மடியில் படுத்து அவள் வயிற்றில் மென்மையாக முத்தமிட்டான். நித்யா கூச்சத்துடன் வருணை பார்த்து கிசுகிசுப்பாக கத்தினாள். டே புருஷா, என்னடா இது? பப்ளிக் பிளேஸில் இப்படியா கிஸ் பண்ணுவ? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பப்ளிக் பிளேஸில் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்று நித்யா கூற, வருண் குறும்பு சிரிப்புடன் அவள் கையை பிடித்து இழுத்து மெதுவாக, அடியே பொண்டாட்டி, இது பப்ளிக் பிளேஸ் இல்லை, எனக்கு மட்டும் சொந்தமான இடம் என்று கூறிய அடுத்த நொடியே அவள் புடவையை மெதுவாக விலக்கி மீண்டும் வயிற்றில் முத்தமிட்டான். நித்யா கூச்சத்தில் சினுங்கியபடி அவனை தள்ள முயன்றாள். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க, எனக்கு கூச்சமாக இருக்கு, போது விடுங்க என்று நித்யா கூற, வருண் அவளை விடாமல் இன்னும் குறும்பாக பார்த்து கண்ணடித்தான். நீங்கள் ரொம்ப மோசம், இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக என்ன கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஏய், உன்னை யாரை கிஸ் பண்ணது? நான் என் பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்தேன் என்று கூறியபடி அவள் வயிற்றில் மீண்டும் மென்மையாக முத்தமிட்டான். நித்யா இப்போது கூச்சத்தை மறந்து சிரித்து விட்டாள். அவள் கைகளால் அவன் முகத்தை பிடித்து விளையாட்டாக அவன் கன்னத்தில் தட்டினாள். என்ன என்ன சொன்னீங்க? பாப்பாவுக்கு கிஸ் பண்ணீங்களா? ஆமாண்டி, நான் என் பாப்பாவுக்கு தான் கொடுத்தேன், இன்னும் நிறையா கொடுப்பேன், நீலாம் என்னை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஓ, அப்போ பாப்பாவுக்கு மட்டும்தான் கிஸ் பண்ணுவீங்களா? அப்போது பாப்பாவோட அம்மாவுக்கு கிஸ் கிடையாதா என்று நித்யா கேட்க, அவள் கேள்வியை கேட்டு ஒரு நொடி நடிப்பாக யோசித்தவன் பிறகு அவளை இழுத்து அவள் காதின் அருகே மெதுவாக, ஏ பொண்டாட்டி, அம்மாவுக்கு கிஸ் வேணும்னா வீட்டுக்கு வா, அங்கே தனியாக நிறையா கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்று வருண் கூற, நித்யா அவன் பேச்சை கேட்டு முகம் சிவந்து சிரித்தபடி அவனை மெதுவாக தள்ளினாள். சீ போடா, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே நினப்பு தான் என்று நித்யா கூற, வருண் சிரித்தான். அப்போது நித்யா தன் அழகிய கைவிரலால் வருணின் தலைமுடியை கோதியபடி, ஆமாம் சார், எதுக்காக என்னை பார்க்க கூப்பிட்டு வந்தீங்க? இந்த மாதிரி மரத்துக்கடியில் என் மடியில் படுத்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணவா? ஏ பொண்டாட்டி, அப்போ வேறு எதுக்கு நினச்ச என்று கூறியபடி அவளை இழுத்து அவள் மடியில் படுத்து கொண்டவாறு அவள் இதழில் முத்தமிட்டான் வருண். நித்யா அவன் குறும்பை பார்த்து மீண்டும் அவனை தள்ளிவிட்டு சிரித்தாள். டே, நீலாம் திருந்தவே மாட்ட, எவ்வளோ குறும்பு பண்ணுற? உன் கூட சேர்ந்து சேர்ந்து நம்ம பாப்பாவும் உன்ன மாதிரியே குறும்பு பண்ண போகுது. ஆமாம், என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா, உன்ன மாதிரி க்யூட்டாக அழகாகவும் என்ன மாதிரி நிறைய குறும்பு பண்ணணும். ஆசை தான், என் பிள்ளையும் உன் கூட சேர்ந்து கெட்டு போகவா? நீ எந்திரி என்று விளையாட்டாக அவனை தன் மடியில் இருந்து தள்ளினாள். அந்த அழகிய பொழுது அவர்களின் குறும்பும் காதலும் நிறைந்து இனிமையாக கழிந்தது. மரத்தடியில் கழிந்த அந்த இனிமையான மாலை பொழுது முடிந்து வருணும் நித்யாவும் கைகோர்த்தபடி வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் தெருவிளக்குகள் ஒளிர அவர்கள் நிழல்கள் நீண்டு தரையில் நடமாடின. வருண் நித்யாவின் கையை இறுக்கமாக பிடித்தபடி அவளை தன் அருகே இழுத்து அவள் இடையில் கை போட்டான். அப்போது நித்யா அவளை பார்த்து குறும்பாக சிரித்தபடி, ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் நம்ம மரத்தடியில் இருக்கிறதா நினப்பா? இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், கையை எடுத்துட்டு அமைதியாக சேட்டை பண்ணாமல் வாங்க என்று கூறியபடி அவன் கையை தன் இடையிலிருந்து எடுத்து இறுக்கமாக தன் கைகளுடன் சேர்த்து பிணைந்து கொண்டாள் நித்யா. அப்போது அங்கு சாலையில் ஒரு மரத்தின் அடியில் ஒரு வயதான பெண்மணி கூடை நிறைய பூக்களை வைத்து விற்று கொண்டிருந்தார். வருண் அதை பார்த்துவிட்டு நித்யாவை அங்கு பூக்களின் அருகே அழைத்துச் சென்றான். பாட்டி, மல்லிப்பூ கொடுங்க. வருண், இப்போ எதுக்கு மல்லிகைப்பூ? அதெல்லாம் வேணாம். சும்மா ரீ, இவ்வளோ அழகாக சாரி கட்டியிருக்க, தலையில் பூ இல்லைனா நல்லாவா இருக்கு? பாட்டி, நீங்கள் கொடுங்க
என்று வருண் கேட்க அந்த பாட்டி கை நிறைய மல்லிகை பூக்களை வருணின் கையில் கொடுத்தார். வருண் நித்யாவின் தலையில் அந்த பூவை வைத்துவிட அந்த பாட்டியும் அவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தார். பாட்டி எவ்வளோ ஆச்சு? அதுவா, 70 ரூபாய் ஆச்சுப்பா என்று அந்த பாட்டி கூறியதும் தன் பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாயை எடுத்து அவர் கையில் கொடுத்தான் வருண். என்னப்பா இது, 100 ரூபாயா? என்கிட்ட சில்லறை இல்லையே. அட பாட்டி, பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு நித்யாவின் கையை பிடித்து கொண்டு அவளை அழைத்து சென்றான் வருண். நித்யாவும் வருண் சூட்டிவிட்ட மல்லிகை பூவை தன் கையால் சுழற்றியபடி, என்னாச்சு சாருக்கு? ரொம்ப ரொமான்டிக் வைப்பில் இருக்கீங்க போல. பூலாம் வாங்கி கொடுக்குறீங்க, அதுவும் இந்த நேரத்தில்? இல்லடி, அதான் சொன்னேன்ல, சாரியில் அவ்வளோ அழகாக இருக்க. இது பூ வச்சதும் இன்னும் அழகாக இருக்க, அதுக்காக தான். டேடே புருஷா, நடிக்காத. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வீட்டுக்கு போனதும் இந்த மல்லிகைப்பூ வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் என்று நித்யா வெக்கத்தில் சிரித்து கொண்டபடி கூற, வருண் நித்யாவை பார்த்து, ஏய், நான் என்னடி பண்ண போகிறேன்? நடிக்காத. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சொல்லு, என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கட்டிலில் தூக்கி போட்டு கட்டிலே கவிதை எழுத ஆரம்பிச்சிருவேன் என்று கூறி அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்தான். அந்த இரவு மல்லிகை மனத்துடனும் அவர்களின் குறும்பு கலந்த காதலுடனும் அந்த சாலையில் மலர்ந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.